இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஸ்ராவம் சொல்லி பாத்தீங்களா? ஒரு கொளுத்துடி உடஞ்சு போச்சுங்க. ரோப்பெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. கொளுத்துட்டி கம்பு எல்லாமே உடஞ்சிட்டுங்க. எவ்வளவு பெரிய ஸ்ராவம் சொல்லி பாத்தீங்களா? வணக்கம் அன்பான மீனவ சொந்தங்களுக்கு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோவில் ஒரு ஸ்ராவை நாங்கள் பிடிச்சிருக்கோம். இந்த ஸ்ராவை நாங்கள் பிடிக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம், என்னென்ன துயரத்தெல்லாம் இந்த அனுபவித்தோம், அப்புறம் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ஸ்ராவை பிடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு மணிக்கு ஆகிட்டுங்க. 1 மணிக்கு இதிலே டைம் வேஸ்ட் ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது, பாருங்கள். என்ன பிடிச்ச நம்மள 3 ரூபாங்க பிடிச்ச வலி வேற ஏதோ முடியும் அடுத்து வேற கிளம்ப வேற ஏதோ முடியும். எத்தியா தட்டு மீன் இருக்கும். 80 கிலோ 70 கிலோ மீன் இருக்கும். அது அப்புறம் மீன் இருக்கு வாய்க்கு. கரைக்கு கீழே போடாது. அது மாதிரி போடு, அப்படி போடு கரைக்கு. இப்போதாங்க இன்னும் 12 மாறு ரோல் நிற்கி. என்ன மீனுன்னு சொல்லி தெரியல, என்ன மீன் என்னன்னு சொல்லியே தெரியல. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 மணிக்கு ஆயாச்சு. இன்னும் என்ன மீன் சொல்லி பார்க்கவே இல்லை. ஒரு 10 மாறு ரோல் வருது, 20 மாறு ரோலை இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. நண்பனும் கையெல்லாம் தளர்ந்துட்டு இவ்வளோ நேரம் ஓட விட்டு அவனும் எந்த அளவுக்கு தான் ஓட விடுவான். தம்பி தளர்ந்து போய் உட்காந்துட்டான். ரே அட போங்கடா அப்படின்னு சொல்லி. வரப்பா அப்படி அப்படி வரப்பா நடக்காது.
என்ன என்னன்னே தெரிய மாட்டேங்க. வெட்டமும் அடிக்கலை, வெட்டமும் அடிக்கலை. கொண்டா போ, பார்த்து 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 கொண்டா. கிட்ட வந்துட்டு கரைக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்னாரட்டு. சாவாதான் இருக்கு நினைக்கு. கடைசியாக ஒரு 12 மாறு ரோல் தாங்க நிற்கி. அந்த 12 மாறு ரோல் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்க. வரமாட்டேங்க. என்ன மீன்னே சொல்லி தெரியல. இனத்தை பார்த்துடலாம் சொல்லி பார்த்தா அது நடக்க மாட்டேங்குது. உரத்த இதாக தான் தெரியுது, சைஸ் மீனாக தான் தெரியுது, உரத்த இதாக தெரியுது. ஒரு 200 கிலோ வருங்க அந்த ஸ்ராவு. தண்ணியில தெரியுது அழகா. மாப்பிள்ள பிடிக்கிற புட்டியே தெரியுதா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஸ்ராவுன்னு சொல்லி பாத்தீங்களா? ஒரு கொளுத்திட்டி உடஞ்சு போச்சுங்க. ரோப்பெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்ராவுன்னு சொல்லி பாருங்க. கையெல்லாம் நடுங்குதுங்க. இப்போ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. உயிரோட கிடக்கு. எவ்வளவு பெரிய ஸ்ராவுன்னு சொல்லி பாருங்க. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. கொளுத்திட்டி கம்பு கம்பு எல்லாமே உடஞ்சிட்டுங்க. எவ்வளவு பெரிய ஸ்ராவு சொல்லி பாத்தீங்களா? வெற்றி நாயகன் காமெடி பண்ணுது. பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்ராவுன்னு பாத்தீங்களா? கையெல்லாம் நடுங்குதுங்க. கேமரா பிடிச்ச முடியல எனக்கு ஒழுங்கா. என் கையெல்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் கொளுத்திரி வச்சவங்க இந்த கொளுத்திரி நிமிந்துட்டு, இந்த கொளுத்திரி வந்து நிமிந்து அந்த கொளுத்திரி வந்து ஒழுங்கா ஏறலை. இங்கே பார்த்தீங்களா? இது இந்த கொளுத்திரி எந்த அளவுக்கு நிமிந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? கொளுத்திரி வந்து ஏறலை. இது ஒரு கொளுத்திரிங்க. ஒரு கொளுத்திரில இந்த கொளுத்திரியில் கம்பே உடஞ்சிட்டுங்க. இங்கே பாருங்க இந்த கொளுத்திரில வந்து கம்பே உடஞ்சிட்டு அந்த இது உடஞ்சி இங்கே பாருங்க ரோப்பெல்லாம் போட்டு கட்டி இழுத்து கஷ்டங்க. உண்மைக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். இன்னும் பதட்டம் தீரலைங்க. ஏன்னா கொளுத்திட்டுலாம் உடஞ்சி எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம். இங்கே பாருங்க எண்ணத்தெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கோம் சொல்லி பாருங்க. சரியான பெருசாக இருக்குங்க. இது வந்து வஞ்சர மீனுக்கு வச்சு இந்த கயிறில் தான் இது வந்து இந்த ஸ்ராவு வந்து மாட்டி வந்திருக்கு. இந்த நேரத்தில் குழம்பி எல்லாமே நாசமாயிட்டு இப்படியோ பட்ட கஷ்டத்துக்கு மீனை வந்து பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. என் கையெல்லாம் நடுங்குது. கேமரா பிடிச்ச முடியல எனக்கு. என் கையெல்லாம் நடுங்குதுங்க. ஏன்னா கொளுத்திரி வச்சு தூக்கல. ஏன்னா இதை வந்து நம்ம ஊரில் வந்து சூளை வச்சு குத்தி பிடிப்பாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் வெளியேற்றி இது வந்து கரங்கின பரவாயில்ல அந்த இதை வந்து மேலே தூக்குவாங்க. இப்போ வந்து சூளை எதுவுமே குத்தலை. அதை வந்து நாங்கள் இந்த வாலில் வந்து இந்த ரோப்பை வச்சு கட்டி, இந்த வாலில் பார்த்தீங்களா இந்த ரோப்பை வச்சு கட்டி தான் பிடிச்சிருக்கோம். ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. இன்னும் அந்த பதட்டம் மாறல. ரொம்ப இழைச்சிது. எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.